வணக்கம் நண்பா. FZS ஹைபிரிட் இந்த பைக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் சில குறைபாடுகள் இருக்குது. அது என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் FZ பைக் நம்ம மார்க்கெட்ல வரும்போது உண்மையாலுமே ஒரு கெத்தான பைக்கை தான் மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. வெர்ஷன் 1 அது உங்க எல்லாருக்குமே தெரியும். வெர்ஷன் 2 வரும்போது கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணாங்க. வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 எல்லாமே என்னடா பைக் இது அப்படின்னு கொஸ்டின் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே அடி போட்டு குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 150cc செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பைக்கு. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த பைக்குக்கு அந்த அளவுக்கு எதுவுமே சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. ஏன்னா இது ப்ரொடியூஸ் பண்றதே வெறும் 12 bhp பவரும் 13 Nm ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பவர் அண்ட் டார்க் அவுட்புட்டை 125cc பைக்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதோட விலைக்கும் இதோட விலைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்குமே டிஃபரன்ஸ் வந்துருது. அதாவது இந்த ஹைபிரிட் மாடல் வந்து நான் சொல்றேன். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா கிடையாது, மைலேஜ் ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி இப்ப மார்க்கெட்ல கொண்டு வந்திருந்தாலும் இதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கதா செய்யுது. அதுல முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அதாவது ஒரு 125cc செக்மெண்ட்ல இருக்கிற பைக் அளவுக்கு தான் இது பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி இருக்கிற இடத்துல இதை ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓவர் ஸ்பீடும் இந்த பைக் வந்து போகாது. அதுலயும் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குது. டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு பதிலா டியூல் சேனல் ABS கொடுத்திருந்தாங்கன்னா சீரியஸ்லி டியூல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா அது கண்டிப்பா நிறைய இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சேஃப்டியை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணிருக்கும். ஒரு நல்ல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பைக்கா இருந்துச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம் டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பைக்குக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அன்னெசரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது இதுல ஹைபிரிட் கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் கொடுக்கறதால இந்த பைக் அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கறத கம்பெனி தரப்புல இருந்து அஷ்யூர் பண்றாங்க. மேபி பாத்தீங்கன்னா 60 வரைக்குமே இது மைலேஜ் கொடுக்கட்டும். பட் இதோட பவர் அண்ட் டார்க் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு 125cc பைக் அளவுக்கு தான் இது பவர் அண்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 50 வரைக்குமே இது மைலேஜ் கொடுத்துரும். ஹைபிரிட்ல இன்னொரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா மைலேஜ் கொடுக்குதுன்னா கூட அந்த இடத்துல பார்க்கும்போது 125cc செக்மெண்ட்ல புதுசா ஒரு பைக் லான்ச் பண்ணியிருந்தா கூட இதை விட அதிகமான மைலேஜ் அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். கண்டிப்பா மார்க்கெட்ல சக்சஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. FZ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல்லு போடுங்க பாம்பு மாதிரி தான் நம்ம மார்க்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. மேபி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருக்குது. ஒருவேளை இந்த பைக்கை பெட்டரா மார்க்கெட்ல கொடுத்தாங்கன்னா MT-15 அதுக்கப்புறம் R15 ஓட சேல்ஸ் வந்து அடி வாங்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ யமஹா என்னமோ தெரியல. கண்டிப்பா FZ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான பவர் அண்ட் டார்க் அவுட்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் நல்ல ஸ்டைலிஷா தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் கொஞ்சம் இதோட ஸ்டைலிஷ் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல பவர் அண்ட் டார்க் கிட்டத்தட்ட ஒரு 15-16 bhp வரைக்கும் இது பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நம்ம மார்க்கெட்ல கொடுத்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பைக் விரும்பி எடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சீட்டரா வருது இந்த பைக் முதல்ல. அதனால ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். லேடிஸை கூட்டிட்டு போறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்டா இருக்கும். MT-15ல சீட்டு லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. R15ல சொல்லவே வேணாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கு ஏற்ற மாதிரியான மிஷினா கொடுத்துருக்காங்க. MT-15ல ரொம்ப சின்ன சீட்டா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா FZயோட கம்பேர் பண்ணும்போது டீசென்டாவே இருக்குது. பில்லியனுக்கான கம்ஃபர்ட் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் லேடிஸை கூட்டிட்டு போறதுக்கு இது எல்லாமே இந்த 3 பைக்ல பார்க்கும்போது FZ தான் பெஸ்ட். இதுல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பைக் தான் மார்க்கெட்ல சக்கப்போடு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக மேபி கொஞ்சம் வந்து நிறுத்தி வச்சிருக்கலாம். பட் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது FZ நல்ல டீசென்டாவே சேல் ஆகுது. MT-15 அதுக்கப்புறம் R15 கம்பேர் பண்ணும்போது ஏன் இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மார்க்கெட்ல கொடுக்க கூடாதா அப்படிங்கிற டவுட் தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்குது. பட் ஏன் யமஹா வந்து இதுக்கு ஸ்டில் இப்படியே கொண்டு போறாங்க அப்படிங்கறதும் எனக்கும் தெரியல. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் எதா இருந்தாலும் சரி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.